நாமத்திற்கு மகிமையும் கனமும் ராஜரீகமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக. கூடி வந்திருக்கிற சபையார் அனைவருக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தில் வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரத்தையும் ஏறெடுத்துக் கொள்கிறேன். இந்த வருடத்தில் முதலாவது உங்கள் மத்தியில் வந்திருக்கிறேன் என்று நினைக்கிறேன். இந்த வருஷத்தில் இருக்கிறேன். சென்ற மாதமே வர வேண்டியது, ஆனால் சூழலின் நிமித்தமாய் வர முடியவில்லை. இந்த நாளில் உங்கள் மத்தியிலே தேவனுடைய வார்த்தைகளை பேசுவதற்கு தேவன் அடியானுக்கு கிருபை செய்திருக்கிறார். தேவனுக்கு நன்றி சொல்லுகிறேன். இந்த வேலையிலும் கூட மிக நேர்த்தியாக 2 வேத பகுதிகளை வாசிக்க கேட்டோம். சகரியாவின் புஸ்தகத்தில் 1ஆம் அதிகாரம், கலாத்தியர் புஸ்தகத்தில் 6ஆம் அதிகாரம். இந்த 2 அதிகாரங்களும் 2 புத்தகங்களிலும் ஒரு சில வார்த்தைகள் பொருந்துகிறதாக இருக்கிறது. சகரியாவில் ஒரு வசனத்தை கவனித்தேன். 1ஆம் அதிகாரத்தை எடுப்போம். சகரியா 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை கவனிப்போம். உங்கள் பிதாக்களை போலிராதீங்கள். முந்தின தீர்க்கதரிசிகள் அவர்களை நோக்கி, உங்கள் பொல்லாத வழிகளையும் உங்கள் பொல்லாத கிரியைகளையும் விட்டு திரும்புங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் என்று கூப்பிட்டார்கள். ஆனாலும் போதும், வாசிங்க, முடிச்சிருக்கு. ஆனாலும் எனக்கு செவி கொடாமலும் என்னை கவனியாமலும் போனார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பாருங்க, பழைய ஏற்பாட்டில் இருந்த பழைய ஏற்பாட்டின் மக்கள், அதாவது இஸ்ரவேலர்கள், தேவனுடைய வார்த்தையை சொல்லை கேளாமல் போனார்கள் என்று அநேக வசனங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. நிறைய இடத்துல சொல்லப்பட்டிருக்கு. அவர்கள் வணங்கா கழுத்துள்ளவர்கள், மந்த இருதயம் உள்ளவர்கள், கடினமான இருதயம் உள்ளவர்கள் என்றெல்லாம் பழைய ஏற்பாட்டின் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு பகுதியில். அதே போல கலாத்தியருக்கு எழுதும்போது பவுல் அப்போஸ்தலரும் புதிய ஏற்பாட்டு மக்களுக்கும் ஒரு வார்த்தையை அங்கே சொல்லுகிறார். கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அவனவன் தன் தன் சுயக்கிரியை சோதித்து பார்க்க கடவன். அப்பொழுது மற்றவனை பார்க்கும் போதல்ல, தன்னையே பார்க்கும் போது என்னை பாராட்ட அவனுக்கு இடம் உண்டாகும். தொடர்ந்து அவனவன் தன் தன் பாரத்தை சுமப்பானே. இங்க என்ன சொல்றாருன்னா, அவனவன் தன் தன் சுய கிரியையை சோதித்து பார்க்கணும். அப்படி என்றால் என்ன? தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற உபதேசத்தையும் சத்தியத்தையும் உடன்படிக்கையையும் கட்டளைகளையும் நாம் கவனித்து அதன்படி நடக்கிறோமா என்று நம்மை நாமே நிதானித்து பார்க்க வேண்டும் என்று இங்க வேதம் சொல்லுகிறது. சகரியாவில் அதை தான் சொல்றார். உங்கள் பிதாக்களை போல நீங்க இருக்காதீங்க. அப்படியானால் அந்த சந்ததியே அப்படிதான் இருந்திருக்காங்க. தேவனுக்கு கீழ்ப்படியாம, தேவனுடைய வார்த்தைக்கு செவிக்க சாய்க்காம வாழ்ந்திருக்கிறார்கள் என்று நாம் பழைய ஏற்பாட்டின் மக்களையும் பார்க்கிறோம். சரி, புதிய ஏற்பாடு உபதேசத்துல வரும்போது கூட அதுதான் பவுல் சொல்றாரு. என்ன சொல்றாரு பாருங்க, அவனவன் தன் தன் சுய கிரியைகளை, அவனவன் தன் தன் சுய கிரியைகள், கிரியைகள் என்றால் செய்கைகள், செயல்கள், அதை சோதித்து பார்க்கணும். அப்பொழுது மற்றவனை அல்ல, உன்னை குறித்தே நீ என்ன பண்ண முடியும்? நிதானிக்க முடியும். நாம் மற்றவர்களை தான் பார்த்து கொண்டு இருக்கோம். இப்போ யாருன்னாலும் எது எங்க பார்த்தாலும் நாம் சொல்லுகிற செய்தி, கேட்கிற செய்தியெல்லாம் எப்படி இருக்கு பாருங்க.
இப்ப என்ன நாட்கள்? இப்போ எலெக்ஷன் நாட்கள். இவங்க அவங்கள சொல்லுவாங்க, அவங்க இவங்கள சொல்லுவாங்க. ஆனா ரெண்டு பேருமே யாரு? நல்லவங்க. அப்படித்தான் நம்ம எடுத்துக்கணும். ஏன்னா ரெண்டு பேருமே நல்லவங்க. இவங்கள பத்தி இவங்களுக்கே தெரியாது, அடுத்தவங்களை குறை சொல்லுவாங்க. இதேதான் நம்முடைய வாழ்க்கையிலும், ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் நாம் இருக்கிறோம். நாம் கிறிஸ்துக்குள்ளாக இருக்கிறோம். ஆனா கிறிஸ்துக்குள்ளாக கிறிஸ்துவனுடைய உடன்படிக்கையை நாம் கை கொண்டு அந்த பழைய மனுஷனையும் பழைய காரியங்களை நாம் விட்டு விலகி வாழ்கிறோமா என்று நாம் நிதானித்து பார்க்கணும். சுய கிரியைகளை சோதித்து பார்க்கணும். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, ஏனென்றால் சரீரத்தில் அவனவன் செய்த நன்மைக்காவது. இங்க என்ன சொல்றார் பவுலு கொரிந்தி சபையாருக்கு? ஏனென்றால் சரீரத்தில், எதுல? நான் உள்ளான மனசுல சரியா இருக்கிறது, மாம்சத்துல எப்படி இருந்தா என்ன? நான் தேவனுக்கு உண்மையா இருக்கிறேன் உள்ள இருந்து அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவதை நாம் கேள்விப்படுகிறோம். ஆனால் இங்கே பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார், அவனவன் செய்த நன்மைக்காவது. நம்முடைய சரீரத்தில் மாம்சத்தில் வாழ்கிறோமே, இந்த வாழ்க்கையில அவனவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடையும்படிக்கு எங்க நிக்கணும்? வாசிங்க. நாம் எல்லாரும் கிறிஸ்துவின் நியாயாசனத்திற்கு முன்பாக வெளிப்பட வேண்டும். எல்லாரும் எங்க நிக்கணும்? ஜட்ஜ்மென்ட், நியாயாசனத்துக்கு முன்பாக, நீதிபதிக்கு முன்பாக நாம் நிற்க வேண்டியவர்களாக. அவனவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது சுய கிரியைகளை நாம் சோதித்து பார்க்கணும். நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம், எப்படி இருக்கிறோம் என்பதை நாம் நிதானித்து பார்க்க வேண்டியது அவசியமாயிருக்கு. புதிதாய் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக 2 ஆத்துமாக்கள் சென்ற வாரம் கிறிஸ்துக்குள்ளாக வந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு இன்றைக்கு வேண்டிய உபதேசம் மிக மிக அவசியமா இருக்கு. இதை கவனிக்கணும். புதிதாய் வந்திருக்கிறவர்களுக்கு மாத்திரம் அல்ல, முன்னாள் கிறிஸ்துக்குள்ளாக வந்தவர்கள் கூட மறந்திருக்கிறார்கள். சோதித்து பார்க்கணும், நிதானித்து பார்க்கணும். ஏன் அவர் சொல்றாரு பவுல் கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்துல, தன்னைத்தானே சோதித்து பார்த்துதான் அந்த கர்த்தருடைய உடன்படிக்கையில கையிட வேண்டும். சோதித்து பார்க்கணும். நான் என்ன, எப்படி இருக்கிறேன், நான் எங்க இருந்து வந்தேன், இப்ப எப்படி இருக்கிறேன், நான் என்ன செய்து கொண்டு இருக்கிறேன் என்பதை சோதித்து பார்க்கணும், நிதானித்து பார்க்கணும். ஆகவே இங்க என்ன சொல்றேன்னா, வேதம் சொல்லுகிறது பழைய மனுஷனை கலைந்து போட வேண்டும். பழைய மனுஷன் பழைய காரியங்களை விட்டு விலக வேண்டும். சகரியாவும் சொன்னார் இல்லையா, உங்கள் பிதாக்களை போல நீங்க என்ன பண்ணாதீங்க, கீழ்ப்படியாமல் இருக்காதீங்க, கீழ்ப்படியுங்க. புதிய ஏற்பாட்டில பவுல் அப்போஸ்தலன் ஆவியானவர் மூலமா நமக்கு என்ன எச்சரிக்கிறாரு? அவனவன் செய்த சுய கிரியைகளை சோதித்து பார்க்கணும். நான் எப்படி இருக்கிறோம்? பழைய காரியங்களில் இருக்கிறோமா, புதிய சிருஷ்டியா, கிறிஸ்துக்குள்ளாக வந்து புது சிருஷ்டியா நாம் பிறந்திருக்கிறோமா? பேதுரு எழுதும்போது அருமையாக எழுதுறாரு. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல என்ன சொல்றாரு? பேதுரு எழுதுறாரு, என்ன சொல்றாரு? வாசிங்க. நான் ஒன்னும் தலைப்புக்குள்ள வரல, வாசிங்க. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். சகல துர்குணத்தையும் அது அப்போ 1ஆம் வசனம் வாசிங்க. இப்படி இருக்க கர்த்தர் தயவுள்ளவர் என்பதை நீங்கள் ருசி பார்த்தது உண்டானால், அப்போ நீங்க இப்போ ருசி பார்த்து இருக்கிறீங்க. கர்த்தர் தயவு உள்ளவர் என்பதை நீங்க ருசி பார்த்து இருக்கிறீங்க. என்ன தயவு உள்ளவர்? என் பாவ குற்றங்களை மன்னித்து பரிசுத்தப்படுத்தி தன்னோடு சேர்த்து கொண்டார். தம்முடைய பிள்ளையாக, அவருடைய பிள்ளையாக நம்மை சேர்த்து கொண்டார். தயவு உள்ளவர், இரக்கம் உள்ளவர். அதனாலதான் நம்மை எவ்வளோ பெரியதான பவுல் சொல்றது போல பாவிகளா இருந்த நம்மை அவர் என்ன பண்ணியிருக்கார்? கிறிஸ்து இயேசுக்குள்ளாக புது சிருஷ்டியாக மாற்றி தம்முடைய பிள்ளைகளாக மாற்றி இருக்கிறார். வாசிங்க பிரதர். சகல துர்குணத்தையும் சகலவித கபடத்தையும் வஞ்சகங்களையும்
வஞ்சகங்களையும் பொறாமைகளையும் சகலவித புறம் கூறுதலையும் ஒழித்து விட்டு இதெல்லாம் என்ன செய்யணும்? ஒழித்து விட வேண்டும். இதெல்லாம் யாருக்குரிய கிரியைகள்? பழைய மனுஷனுடைய கிரியைகள். நாம் புதிதாக பிறந்த பிள்ளைகள். பழைய மனுஷன் கிரியைகளை நாம் ஒழித்து விட வேண்டும், அழித்து விட வேண்டும். பழையன கழிதலும் புதியன புகுதலும் என்றார்கள். இந்து மக்கள் ஒரு பண்டிகையை கொண்டாடுறாங்க. பழைய பொருள் எல்லாம் எடுத்துன்னு வந்து எரிச்சிடுவாங்க. அப்படியே போட்டா கூட யாருன்னா எடுத்துன்னு போயிடுவாங்க இல்லையா? அதனால எரிச்சிடுவாங்க, கொளுத்திடுவாங்க, சாம்பல் ஆக்கிடுவாங்க. அது போல நம்முடைய வாழ்க்கையில பழைய காரியங்கள், புதிதாய் பிறந்திருக்கிறோம், பழைய காரியங்கள் நம்ம இடத்துல இருந்தா அதை முதல்ல எடுத்துன்னு போய் என்ன பண்ணிடணும்? நடு ரோட்ல போட்டு கொளுத்தணும். அப்ப மற்றவங்க எல்லாம் பார்ப்பாங்க, ஆஹா என்ன மாதிரி பொருள் எல்லாம் கொளுத்திடுறாங்க அவன். ஆமா, அது எவ்வளவு பெரிய விலை உயர்ந்ததா இருந்தாலும் அது அவ்வளவுதான். ஆகையினால பிரியமானவர்களே, பழையவைகளை ஒழித்து விட வேண்டும். அதுதான் சொல்ற, புது சிருஷ்டியா இருக்கிறான். ஒரு கிறிஸ்துக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான். பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போயின, எல்லாம் ஆயிடுச்சா? கிறிஸ்துக்குள்ள வந்து உங்களுக்கு கேட்கிறேன், ஆயிடுச்சுங்களா? கிறிஸ்துக்குள்ள இருக்கிற நம்மை பார்த்து கேட்கிறேன், எங்க நம்முடைய மக்களை பார்த்து கேட்கிறேன், எல்லாம் புதிதா இருக்கிறதா? அப்படி இல்லைன்னா பழைய எடுத்து போட்டுருங்க, ஒழிச்சுன்னு இருக்கும். அங்கங்க கொஞ்சம் மூலையில அப்படி ஓரமா ஒதுக்கி வச்சிருப்போம். அப்புறம் பார்க்கலான்னு இந்த வீடுகள்ல எல்லாம் போய் பார்த்தீங்கன்னா, என் வீட்டை சொல்றேன், நான் படுத்து நிற்கிற பெட்டுக்கு நடுவில் நான் படுத்து நிற்பேன். என்னை சுற்றி ஊருப்பட்ட குப்பை இருக்கும். குப்பைன்னா என்னது? துவைச்ச துணி, துவைக்காத துணி, பழைய டப்பா, பழைய புத்தகம் எல்லாம் ஒரு பெட்ரூமு அதுக்கே சரியா இருக்கும். அதுக்கு நடுவில் தான் நான் படுத்து நிற்பேன். அப்படிதான் இருக்கிறோம். நம்ம எதையுமே நம்ம ஒழித்து கட்டுறதுக்கு நமக்கு மனசே வராது. பீரோவை தரங்க, இன்னைக்கு சட்டை எடுத்து போடுறேன், இங்க இவ்வளவுதான் இருக்குது எனக்கு, அதனாலதான் மடிச்சு விட்டுக்கிறேன். புரியுதுங்களா உங்களுக்கு? நான் எப்பவுமே ஃபுல்லா பட்டன் போடுறவன், இங்க ஏன் மடிச்சுக்கிறேன்ட்டு உங்களுக்கு புரியுதா? இவ்வளவுதான் இருக்குது. ஏன் தூக்கி போட மனசு வரல, எந்த காலத்துல தைச்சதோ தெரியல எனக்கு. எடுத்து போடுறேன், எங்க இருக்குது, மடிச்சுக்கிட்டேன். சரி, தெரியாது மக்கள். இப்படி நம்ம மடிக்க முடியாது பழையத. இப்படி பழைய வாழ்க்கையை நம்ம மறைக்க முடியாது. அது வெளியரங்கமா இருக்கிறது. நாம் சகலமும் தேவனுக்கு முன்பாக நிர்வாணமா இருக்கிறது என்று வேதம் சொல்லுங்க. எபிரேயர் ஆசிரியர் சொல்றாரு, அவருக்கு முன்பாக சகலமும் நிர்வாணமா இருக்கிறது. அவருக்கு முன்பாக நாம் மறைக்க முடியாது. மனுஷனுக்கு முன்பாக மறைக்கலாம். நான் யோகியன், நான் நல்லவன், நான் பரிசுத்தவான், நான் கிறிஸ்தவன் அப்படின்னு நான் பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்கலாம். ஆனால் பழையவைகளை நாம் ஒழித்து இருக்கிறோமா என்பதை கொஞ்சம் சோதித்து பார்க்கணும். அதுதான் இங்க சகரியாவிலேயே சொல்லிட்டாரு, கலாத்தியாவிலையும். நான் இங்க வரும்போதெல்லாம் படிக்கும்போது எனக்கு சாதகமாக வாசிக்கிறீர்கள், அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா தேவன் வழி நடத்துகிறார். தேவனுடைய பிள்ளைகளிடத்துல பேசுவதற்கு தேவன் இந்த வார்த்தைகளை எடுத்து கொடுக்கிறார். வேதத்துல எவ்வளோ வார்த்தைகள் இருக்கிறது, அங்கே வாசிக்காம இப்போ நம்ம வாசித்த இந்த 2 அதிகாரத்திலையும் 2 புத்தகத்திலையும் நமக்கு ஒரு சுய பரிசோதனையை நம்ம செய்து பார்க்கணும்னு சொல்லப்பட்டது. உங்கள் பிதாக்களை போல இருக்காதீங்க. நம்முடைய பிதாக்கள் கூட ஒரு காலத்துல அப்படித்தான் இருந்தாங்க. தீத்து 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். தீத்து 3:3. ஏனெனில் முற்காலத்திலே நாமும் புத்தியினரும். எப்படி? புத்தியினர். முற்காலத்திலே நாமும் எப்படி இருந்தோம்? புத்தியினரும் கீழ்ப்படியாதவர்களும் வழி தப்பி நடக்கிறவர்களும் பலவித இச்சைகளுக்கும் இன்பங்களுக்கும் அடிமைப்பட்டவர்களும் துர்குணத்தோடும் பொறாமையோடும் ஜீவனம் பண்ணுகிறவர்களும். என்ன பண்ணி கொண்டிருந்தோம்?
வாழ்ந்து கொண்டிருந்தோம். அதுதான் இந்த வார்த்தை. ஜீவனம் பண்ணுகிறவர்களும் பகைக்கப்படத்தக்கவர்களும் பகைக்கப்படத்தக்கவர்களும் ஒருவரை ஒருவர் பகைக்கிறவர்களுமாய் இருந்தோம். இப்ப மாத்தினோம். முற்காலத்துல உங்கள் பிதாக்களை போல நீங்க இருக்காதீங்க. முற்காலத்திலே அவர்கள் செய்தது போல நீங்க செய்யாதீங்க. நீங்க யாரு? கிறிஸ்தவர்கள், கிறிஸ்துக்குள்ளாக இருக்கிறீர்கள். ஆக நாம் நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய கிரியைகளை நாம் சோதித்து பார்த்து அதை நாம் அழித்து விட வேண்டும், ஒழித்து விட வேண்டும், நம்மை விட்டு அகற்றி விட வேண்டும். நாம் புதிதாய் பிறந்தவர்கள், எல்லாம் ஒழிந்து போயின அப்படின்ற மாதிரி நம்முடைய வாழ்க்கை இருக்கணும். நாம் எப்படி ஜீவனம் பண்ணோம்னு இங்க அருமையா சொல்லிட்டாரு. ஆகையினால பிரியமானவர்களே, நாம் நம்முடைய ஜீவியத்தை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும். அதுதான் இங்க ரோமருக்கு ஞானஸ்தானம் அன்னைக்கு கூட சொன்னேன். ரோமர்ல 6ஆம் அதிகாரத்துல நம்ம என்ன படிச்சோம்? 4ஆம் வசனம் நினைக்கிறேன். எடுத்து வாசிங்க. 4ஆம் வசனமா எடுத்து வாசிக்கலாம். ரோமர் 6:4. மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோர்ந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு. கவனிக்கிறீங்களா? அந்த இடத்துல அண்டர்லைன் பண்ணுங்க. அந்த கூட புதிதாய் வாசிங்க. புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்துக்குள்ளாக்கும் ஞான ஸ்நானத்திலே கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். எதை அடக்கம் பண்ணிட்டோம்? பட்சம் இப்படி எல்லாம் ஜீவனம் பண்ண பாருங்க. பழைய மனசனை அடக்கம் பண்ணிட்டோம். அடக்கம் பண்ணிட்டோன்னா எப்படி? உயிரோடு அடக்கம் பண்ண முடியுமா? உயிரோட யாரன்னா அடக்கம் பண்ண முடியுமா? முடியாது. செத்தாதான் அடக்கம் பண்ண முடியும், மரிச்சாதான் அடக்கம் பண்ண முடியும். எதுக்கு மரிக்கிறோம்? பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைக்கிறோம். இப்ப நம்ம எதுக்கு பிழைத்து இருக்கிறோம்? நீதிக்கு பிழைத்து இருக்கிறோம். ரோமர் 6:18 வாசிங்க. பாவத்தினின்று நீங்கள் பாவத்தை விட்டு நீங்கள் விடுதலையாக்கப்பட்டு நீதிக்கு அடிமைகள் ஆனீர்கள். எதுக்கு அடிமையா இருக்கிறீங்க? நீதிக்கு அடிமையா இருக்கீங்க. பாவத்துக்கு அடிமை இல்ல. பாவத்துக்கு அடிமைப்பட்டவங்களா இருந்து அதுல இருந்து விலகினாங்க. 17ஆம் வசனத்தை சொல்றாரு இல்லையா? 17ஆம் வசனத்துல என்ன வாசிக்கிறோம்? முன்னே நீங்கள் பாவத்திற்கு அடிமைகளா இருந்தோம். பாருங்க, முன்னே முற்காலத்திலே பாவத்துக்கு அடிமைகளாய் இருந்தும் இப்பொழுது உங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட உபதேச சட்டத்திற்கு. ஞானஸ்தானம் எடுத்த பிள்ளைகளுக்கு மட்டும் இல்ல, இப்பொழுதும் ஒவ்வொரு நாளும் நாம் புதிதாக்கப்படுகிறோம். ஒவ்வொரு நாளும் நாம் புதிதாக்கப்படணும். இந்த சட்டை இப்படியே ஒரு வருஷம் போட முடியுமா? இல்லையே. இன்னைக்கு ஒரு நாள் போடலாம், இல்லை அதிகபட்சம் 2 நாள் போடலாம். அதுக்கப்புறம் இதை என்ன பண்ணணும்? வாஷ் பண்ணி தான் ஆகணும். அப்போ நம்முடைய வாழ்க்கையில கூட நம்ம போய் அழுக்கு பண்ணல, வந்துகிட்டே இருக்கிறேன். ஒரு இந்த வேசாட்பாடி கிட்ட ட்ரெயினில் தண்ணி போய்கிட்டு இருக்குது. வேகமா லாரி வரோம். நான் அங்கேயே நின்றுட்டேன், ஸ்லோ பண்ணிட்டேன் வண்டியை. ரொம்ப நாள் ஆச்சு வண்டி ஓட்டி, தடுமாறின்னு தான் ஓட்டின்னு வரேன். ஸ்லோ பண்ணிட்டேன். ஏன்? எதுக்கு? அவன் வந்து வேகமா வந்தானே என்ன பண்ணுவான்? அந்த காவா தண்ணிய, ட்ரைனேஜ் தண்ணியை நம்ம மேல அடிச்சிருவான். நம்ம சுத்தமா இருக்கிறோம். அப்ப நம்ம சுத்தத்தை நம்ம என்ன பண்ணுகிறோம்? பாதுகாத்து கொள்ளணும். நம்மை சுத்திகரித்து கொண்டோம். அந்த சுத்திகரிக்கப்பட்ட அந்த பரிசுத்தத்தை நாம் பாதுகாத்து கொள்ள வேண்டியது இத உபதேசம் தான். நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தம்முடைய சீசர்களுக்கு சொன்னார், என் கால் மட்டும் கழுவதே என் தலையெல்லாம் கழுவுன்றான். அதுக்கு சொல்றாரு, ஏற்கனவே நீங்கள் என்ன வாக்கப்பட்டிருக்கீங்க? உபதேசத்தினாலே சுத்தமாக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்று ஆண்டவர் சொல்றாரு. உங்க கால்களை கழுவுறது அது கீழ்ப்படிதலை காட்டுறதுக்காக ஒரு முன்னாலே அவர் செய்து காட்டுறாரு மாதிரியே. ஆகையினால பிரியமானவர்கள், நாம் சுத்திகரிக்கப்பட்டவர்கள். முற்காலத்திலே நாம் எப்படி இருந்தோம், இப்போ எப்படி இருக்கிறோம்? உங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட உபதேச சட்டத்திற்கு. எதுக்கு? சட்டம், உபதேச சட்டம். ஆங்கிலத்துல சொன்னா தட் ஃபார்ம் ஆஃப் டாக்ட்ரின்,
ஃபார்ம், ஒரு டை டை இருக்கு இல்லையா, ஒரு பொருள் செய்யறாங்கன்னா இது டை. இந்த டை வந்து சரியா இருக்கணும், கொஞ்சம் மிஸ் ஆனா கூட அது செட் ஆகாது. ஒரு ஒரு இது இந்த லேத்துல வேலை செய்யறவங்களுக்கு தெரியும், ஒரு மிஷினு ஒரு வண்டியில சேர்க்கிறாங்கன்னு அது கரெக்டா இருக்கணும் அந்த டை, அப்பதான் அது உள்ள போகும். அதுதான் நம்முடைய உபதேசம். தட் ஃபார்ம் ஆஃப் டாக்டரின், ஒரு டை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த உபதேச சட்டத்துக்கு மனப்பூர்வமாய் கீழ்ப்படிந்ததுனால தேவனுக்கு ஸ்தோத்திரம். பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு நீதிக்கு அடிமைகளானீர்கள். இப்போ நம்ம எப்படி இருக்கணும்? நம்ம பரிசுத்தமான வாழ்க்கை செய்யணும். பழைய மனுஷனுக்குரிய காரியங்களை விட்டு அகற்றணும். அந்த ஜீவனம் பண்ணும் பாருங்க, அந்த பழைய ஜீவனம் வாழ்க்கை அதெல்லாம் ஒழித்து விடணும். ஒட்டிக்கின்னு தான் இருக்கும், நம்ம தான் அதை ஒதுக்கணும். அதுவா போயிடாது, அது போறதுக்கு மனசே வராது அதுக்கு. ஏன்னா அவங்க நம்ம, அதனால நம்ம தான் விலகி போகணும், நம்ம தான் விலகி போகணும். லாரி வந்தது, நான் ஏன் நிக்கிறேன்? நம்ம மேல அழுக்கு படக்கூடாதுன்றதுக்காக தானே. அதே போலதான் இந்த உலகத்தின் வாழ்க்கையில குற்றமற்றவர்களாய் வாழ்வதற்கு இந்த உபதேசம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த உபதேசத்தின்படி நாம் வாழ்ந்தா பரிசுத்தமா இருப்போம். அவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியணும். நீங்க யோவான் 15ஆம் அதிகாரத்தை நீங்க வீட்டுல போய் படிச்சு பாருங்க. திராட்சை செடி கொடியோடு என்ன பண்ணிருக்கணும்? ஒட்டி இருக்கணும். அவருடைய உபதேசத்துல அந்த சாரம் நமக்குள்ள ஏறணும். அந்த வேர்ல இருந்து சாரம் நமக்குள்ள ஏறணும். ஏறினாதான் நம்முடைய ஜீவியமும் அப்படியே மாறும். ஆகையினால நம்முடைய வாழ்க்கையை நாம் சீர்படுத்திக் கொள்வதற்கு நம்மை நாம் தகுதிப்படுத்திக் கொள்ளணும். 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். சென்ற வாழ்நாள் காலத்திலே நாம் புற ஜாதிகளுடைய இஷ்டத்தின்படி நடந்து கொண்டது போதும். அப்படிதானே? நீங்க வாசிங்க. அப்பொழுது நாம் காம விகாரத்தையும் துர் இச்சைகளையும் நடப்பித்து மதுபானம் பண்ணி பாருங்க. சொல்றேன்னு யாரும் தப்பா நினைக்காதீங்க. யாருமே இருக்கிறாங்களா தெரியல அந்த மாதிரி. ஆனா நிறைய பேர் இருக்காங்க. பெண்டிகோஸ்ட்ல போயிட்டு நிறைய பேரு தங்களை மாத்திக்கிறாங்க. உபதேசம் சரியில்லை, உபதேசம் அவங்களுக்கு தெரியும், உபதேசத்தின்படி அவங்க வாழல. ஆனா கிறிஸ்துக்குள்ளாக அவங்க தங்களை ரட்சிக்கப்பட்டவர்கள் என்று சொல்லுவதற்கு தங்களுடைய பழைய காரியங்களை விட்டு விலகிடுறாங்க. ஒரு காலத்துல அவங்க சினிமா பார்த்துட்டு இருந்திருப்பாங்க, வெத்தலை பாக்கு போட்டு இருப்பாங்க, புகைப்பிடிச்சிட்டு இருப்பாங்க, எல்லாம் செய்திருப்பாங்க. அதை சாட்சியா வந்து சொல்லுவாங்க, நான் இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தேன், இப்படி இருந்தேன், நான் இப்படி ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆகையினால அவர்களுக்கு இருக்கிற அந்த பக்தி வைராக்கியம் சத்தியத்தை அறிந்த நமக்கு ஏன் இல்லை? சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களே என்ன பண்ணும்? விடுதலை ஆக்கியிருக்கா? சத்தியத்தை அறிந்திருக்கிறோமா? ஏன்னா உங்களுடைய வசனமே சத்தியம் இல்லையா? அவர்களை சத்தியத்தினால பரிசுத்தமாக்கும் உங்களுடைய வசனமே சத்தியம். யோவான் 17:17 நம்ம வாசிக்கிறோம். யோவான் 6:8-32 சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாகும். சத்தியத்தை அறியும் அறிவை அடைந்த பின்பு மனப்பூர்வமாய் என்ன பண்ணக்கூடாது? பாவம் செய்கிறவர்களாக இருந்தால் அதற்கு தக்க பலி வேற இல்லை அப்படின்னு எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்துல சொல்றேன். ஆகையினால இவ்வளவு சத்தியம் அறிந்து இருக்கிறேன்னா அந்த சத்தியத்தின்படி நடக்கிறோமா? அவனவன் தன் சுய கிரியைகளை சோதித்து பாருங்க. நியாயாசனத்துக்கு முன்பாக நாம் நிற்க போகிறோம். நியாயாதிபதி வரப்போகிறார், நம்மை நியாயம் தீர்க்க போகிறார். அவர் நமக்காக சிந்திய அந்த ரத்தம் வீணாக போகக்கூடாது. நம்மை சுத்திகரித்து நம்மை பரிசுத்தப்படுத்தி அவருடைய சமூகத்துல நம்மை கொண்டு வந்து வைத்திருக்கிறார். நாம் எப்படி இருக்கிறோம்?
என்பதை நாம் சோதித்து பார்ப்போம். அடுத்த வசனத்தை வாசிங்க. எபேசியர் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிங்க. எபேசியர் 2:3. அவர்களுக்குள்ளே அவர்கள்னா முற்காலத்தில் இருந்த அவர்களுக்குள்ளே நாம் எல்லாரும் எல்லாருமே முற்காலத்திலே நமது மாம்ச இச்சையின்படியே நடந்து நம்முடைய மாம்ச இச்சையின்படியே நடந்து நமது மாம்சமும் மனசும் விரும்பினவர்களை செய்து சுபாவத்தினாலே மற்றவர்களைப் போல, அதாவது சுபாவத்தினாலே மற்றவர்களைப் போல கோபாக்கினின் பிள்ளைகளாய் இருந்தோம். கோபாக்கினின் பிள்ளைகளாய் இருந்தோம். இப்போ எப்படி இருக்கிறோம்? எதுக்கு இந்த வசனங்கள்லாம் நம்ம படிக்கிறோம்? முன்னால இருக்கிறத எடுக்கணும். ஒரு கட்டி இருக்குதுன்னு சொன்னா அதை அப்படியே பார்த்துன்னு நல்லா இருக்கு, மினுமின்னு இருக்கு, அழகா இருக்குது, அப்படி பார்த்துன்னு இருப்பீங்களா? சுகம் கிடைக்குமா? சுகம் எப்படி கிடைக்கும்? டாக்டர் கிட்ட போகணும், சர்ஜன் கிட்ட போகணும். அது விட எல்லா டாக்டர் கிட்ட போகணும். அவரு தான் அதுக்கு எப்படி அறுவை சிகிச்சை செய்யணும்னு அவருக்கு தெரியும். அந்த சர்ஜன் டாக்டர் தான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. நம்முடைய பாவத்தை நீக்கி புதிய மனுஷனை நமக்குள்ளே புகுத்தி இருக்கிறார் தேவன் இயேசு கிறிஸ்து மூலமாய். நாம் எங்க இருக்கிறோம்? கொலோசியர் 3:3. எங்க இருக்கிறோம்? வாசிங்க. கொலோசியர் 3:3. ஏனென்றால் நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. கவனிச்சிங்களா? எவ்வளவு அருமையா நறுக்குன்னு சொல்றாங்க பாருங்க வசனம். ஏனென்றால் நீங்கள் மரித்தீர்கள். எதுக்கு? பாவத்துக்கு, பழைய ஜீவியத்திற்கு, பழைய சுபாவத்திற்கு, முற்காலத்திலே நம்முடைய பிதாக்கள் செய்த அந்த கிரியைகளுக்கு நாம் மரித்திருக்கிறோம். இப்போ நாம என்ன செய்திருக்கிறோம்? மீண்டும் வாசிங்க. இப்போ நாம் என்ன செய்திருக்கிறோம்? உங்கள் ஜீவன், நம்முடைய ஜீவன் கிறிஸ்துவுடனே கூட தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. கிறிஸ்துவுடனே கூட எங்க மறைந்திருக்குது? தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. அப்ப அந்த ஜீவியம் எப்படி இருக்கணும்? தேவன் எப்படி இருக்கார்? பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர் என்று பரலோகத்திலே சொல்லப்படுது. நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று பேதுரு எழுதுகிறார். தேவன் பரிசுத்தர், அவருக்குள் நாம் மறைந்திருக்கிறோமே. பழைய மனுஷன் நம்ம கிட்ட வரலாமா? எட்டி பார்க்கலாமா? எட்டி உதைக்குவானா அவனை? யார் அவனை? பழைய மனுஷனே அவனுடைய கிரி உதைக்கவே மாட்டோம். பக்கத்திலேயே கூடவே இருந்தான், வயசுல மூத்தவன், உபதேசத்துக்கு விரோதமா பேசுறான். அப்பால போ சாத்தானே என்ற, அப்பால போ யாருன்னே பார்க்கல. அவரு பேதுருவா இருக்கட்டா யாருன்னா மூத்த ஊழியக்காரன் அப்போஸ்தலன், அவங்க கையில தான் சாவியை கொடுக்க போறாரு. அப்பேற்பட்டவனை பார்த்து சொல்றாரு, அப்பால போ சாத்தானே, நீ மாம்சத்துக்குரியவர்களை சிந்திக்கிறாய். இந்த பழைய மனுஷன் மாம்சத்துக்குரிய கிரியைகளையே சிந்தித்து கொண்டிருக்கும். அதை நாம் விட்டு விலக வேண்டும். அது எங்க இருக்குதுன்னா சாத்தானுக்குள்ள இருக்கும். சாத்தான் நம்மளை வழி நடத்திக்கிட்டு இருப்பான். இப்படி போ, இப்படி போ, இப்படி போ. நம்ம அப்படி போகாதபடிக்கு அவன் என்ன பண்ணிக்கிட்டு இருப்பான்? தடை பண்ணிக்கொண்டே இருப்பான். ஆகையினால நாம் மிகவும் ஜாக்கிரதையா இருக்கணும். 7ஆம் வசனத்தை வாசிங்க பிரதர். கொலோசியர், நீங்களும் முற்காலத்தில் அவர்களுக்குள்ளே சஞ்சரித்த போது. மறுபடியும் அந்த வசனத்தையே ஞாபகப்படுத்த. எத்தனை வசனம் வருது பாருங்க, எங்கெங்க வருது. 7ஆம் வசனத்தை சொல்ற. ஏனென்றால் முற்காலத்திலே அவர்களுக்குள்ளே சஞ்சரித்த போது. யாருக்குள்ள? முற்காலத்துல அவர்களுக்குள்ளே, உலகத்தின் மக்களுக்குள்ளே சஞ்சரித்த போது அவைகளை செய்து கொண்டு வந்தீர்கள். யாரும் சொல்ல முடியாது. இப்ப கூட நம்ம கொஞ்சம் நெஞ்ச அப்படி தொட்டு பார்க்கணும், எப்படி இருக்கிறோம். அதுதானே இன்னைக்கு உபதேசம். அவனவன் தன் சுய கிரியைகளை சோதித்து பார்க்கணும், தொட்டு பார்க்கணும். ஒரு காலத்துல ஒரு பழைய சினிமா பாட்டுல, நீங்கள் அத்தனை பேரும் உத்தமர் தானா என்று சொல்லுங்கள், உங்கள் ஆசை நெஞ்சை தொட்டு பார்த்து கொள்ளுங்கள்னு கண்ணதாசன் யாரோ கவிதை எழுதியிருக்கான். வேதம் சொல்லுகிறது,
பழைய காரியங்களை நாம் நினைத்து பார்த்து நாம் உத்தமர்களா, உண்மையானவர்களா, சத்தியத்தின்படி இருக்கிறோமா என்று நாமே நிதானித்து பார்க்கணும் தான் வேதம் சொல்லுது. சோதித்து பாருங்க. ஆகையினால 8ஆம் வசனத்தை வாசிங்க பிரதர். கொலோசியர் இப்போ 7ஆம் வசனத்தை வாசித்தீங்களா? அவைகளை செய்து கொண்டு வந்தீர்கள். இப்பொழுதோ கோபமும் மூர்க்கமும் பொறாமையும் இதெல்லாம் இல்லையா நம்ம கிட்ட? யாருக்கிட்டையும் கோபம் இல்ல. பைக்கு வரும்போதே ஒருத்தம் அப்படி போனாலுமே கோபம் வருது. போறான். மூர்க்கமும் அப்புறம் பொறாமையும் உங்கள் வாயில் பிறக்கலாகாத தூஷணமும் உங்கள் வாயில் பிறக்கலாகாத தூஷணமும் வம்பு வார்த்தைகளும் ஆகிய இவைகளை எல்லாம் விட்டு விடுங்கள். 6ஆம் வசனம். விட்டு விடுங்கள். 6ஆம் வசனம். இவைகளின் பொருட்டு கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளின் மேல் தேவ கோபாக்கினை வரும். தேவனுடைய கோபாக்கினை வரும். மனுஷனுடைய கோபத்தை விட்டுருங்க. மனுஷனுடைய கைகளில் விழுகிறதை பார்க்கிலும் தேவனுடைய கைகளில் விழுகிறது பயங்கரமா இருக்கும் என்பதை நீங்க நிதானித்து பாருங்க. இவைகளை பொருட்டு இவைகளை தேவ கோபாக்கினைக்கு நீங்கள் விட்டு விலகுங்க. இந்த கோபாக்கனின் பிள்ளைகளா இருந்தீங்க. இப்போ அவருடைய தயவுள்ள சித்தத்தினாலே நம்மை அவருக்குள்ளா கொண்டு வந்திருக்கிறார். நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்பதை நாம் நிதானித்து பார்க்க வேண்டியது அவசியமா இருக்கிறது என்பதை இந்த வேத வசனத்துல நாம் பார்க்கிறோம். தொடர்ந்து நீங்க எபேசியர் 4ஆம் அதிகாரத்துல 22ல இருந்து வாசித்தீங்கன்னா நாம் எங்க இருக்கணும், எப்படி இருக்கணும்ன்றத பவுல் எழுதுறார். அந்தபடி முன்னின நடக்கக்கூடிய மோசம் போக்கும் இச்சைகளாலே கெட்டு போகிற பழைய மனுஷனை நீங்கள் களைத்து போட்டுட்டு உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள். அன்றியும் நாம் ஒருவருக்கொருவர் அவயங்களாய் இருக்கிறபடியால் பொய்யை களைந்து எதை கலைக்கணும்? பொய்யை களைந்து அவனவன் பிறனுடனே மெய்யை பேச கடவன். போதுங்க. எவ்வளவு அருமையா ஆவியானவர் நமக்கு புத்தி சொல்ற. இதெல்லாம் புத்திமதிகள். உபதேசத்தின் மூலம் நம்மை எதுக்கு நம்ம சபைக்கு வரோம் தெரியுங்களா? நம்மை நாம் பரிசுத்தப்படுத்திக் கொள்வதற்கு, நம்ம மேல இருக்கிற தூசுங்களை, அழுக்குங்களை, குப்பைகளை கிளீன் பண்றதுக்கு தான் நம்ம வரோம். உபதேசத்தினாலே நாம் சுத்திகரிக்கப்படுகிறோம். சத்தியத்தினாலே சுத்திகரிக்கப்படுகிறோம். அவருடைய புத்திமதியினாலே நாம் சுத்திகரிக்கப்படுகிறோம். அதை கேட்டு நாம் உணர்வு இல்லாமல் கீழ்ப்படியாத பிள்ளைகளா இருக்கக்கூடாது என்பதை தான் இந்த வசனத்துல எல்லாம் நம்ம படிச்சு கொண்டு வருகிறோம் என்பதை இந்த வழியில பார்க்கிறோம். ஆகையினாலே பிரியமானவர்களே, அந்தபடி முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளினாலே மோசம் போக்கும். மோரிஸ் துரைன்னு ஒருத்தர் இருந்தார். அவர் தமிழ்ல பேசுவார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து விசுவாசிகள் எல்லாரும் மோசம் போவீர்கள். அவர் வாயில தான் வரும். ஆங்கிலம், அவர் ஆங்கிலேயரு இல்லையா, வெள்ளக்காரு. அவர் வாயில தமிழ் எப்படி வரும்? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து விசுவாசிங்க எல்லாரும் மோசம் போவீங்க, மோட்சம் போவீங்க வாயில வர்றாரு. அப்படிதான் போயின்னு இருக்கிறோம் நம்ம. மோட்சம் போவோமா மோசம் போவோமா? ஆகையினால பிரியமானவர்களே, நாம் என்ன கூட அந்தபடி முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளினாலே கெட்டு போகிற பழைய மனுஷனை நீங்கள் களைந்து போட்டு ஆக நம்முடைய பழைய மனுஷனுக்குரிய காரியங்களை நாம் களைந்து போட்டு இருக்கிறோமா என்பதை நாம் கவனித்து கேட்டு அதன்படி நாம் நடக்கணும். எப்படி நாம் களைந்து போட முடியும், எப்படி அதை எடுத்து போட முடியும் என்று சொன்னால், எபேசியர் 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிங்க. நீங்களோ உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய
ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு, எதை கேட்டு? சத்திய வசனத்தை கேட்டு சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகள் ஆன போது, விசுவாசிகள் ஆன போது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால், வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். சீல்டு, முத்திரை போட. அது முத்திரையை யார் தான் உடைக்கணும்? யார் போட்டுது? அவர் போட்டு இருக்கிறாரு, அவர் தான் உடைக்கணும். நமக்கு எந்த அதிகாரமும் இல்லை. ஒரு கடையோ ஒரு கம்பெனியோ எதையோ ஒண்ணு அரசாங்கம் வந்து சீல் வச்சுட்டாங்கன்னா நம்ம போய் திறக்க முடியாது. சட்டப்படி அதை சரிப்படுத்தி அவங்களே வந்து அதை உடைத்து அதை நமக்கு திறந்து கொடுக்கணும். அப்படிதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக அந்த ரட்சிப்பின் சுவிசேஷத்தை கேட்டு விசுவாசிகளான போது நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். ரட்சிக்கப்பட்ட போது பரிசுத்த ஆவியினாலே முத்திரை போடப்பட்டிருக்கும். அச்சாரம், அது 14ஆம் வசனத்துல சொல்றாரு, அச்சாரமா இருக்கு. அச்சாரம்னா என்ன? அச்சாரம்னா என்ன தெரியுங்களா உங்களுக்கு? ஒரு பொண்ணு ஒரு பையனுக்கு நிச்சயம் பண்றோம். நிச்சயம் பண்ணும்போது ஒண்ணு செய்வாங்க. என்ன செய்வாங்க? ஏதோ ஒரு 2 கிராம்லயாவது ஒரு மோந்திரத்தை போடுவாங்க. சரியா? அதான் அச்சாரம். நீ இது முதற்கொண்டு எனக்கு சொந்தம். திருமண நாளை குறித்து ஒரு நாள் அந்த திருமணம் நடக்கும். அதுக்கு முன்னால நிச்சயிக்கப்படுகிறது. அதான் அச்சாரம். வாசிங்க 14ஆம் வசனம். அவருக்கு சொந்தமானவர்கள் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக மீட்கப்படுவார்கள் என்பதற்கு ஆவியானவர் நம்முடைய சுதந்திரத்தின் அச்சாரமாய் இருக்கிறார். நம்முடைய அந்த சுதந்திரத்திற்கு, சுதந்திரம்னா சொத்துக்கு உரியவர்களாகிறோம். அச்சாரம் ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்களா? பேரு எதுனா போதாதுங்க, அப்பா கோயில எழுதிக்கிறாரு, இருக்கட்டுங்க. பத்திரம் பண்ணீங்களா? அந்த பத்திரத்துக்கு மேல ஒரு முத்திரை இருக்குமே, அதுதான் அரசாங்கம். அது போடுற வரைக்கும் அது வேல்யூ இல்லை. நீ கூட உங்க அப்பா மாதிரி எழுதின்னு வந்திருப்ப. எது செய்தாலும் அரசாங்க முத்திரை இருக்கணுமே. நாமும் அச்சாரம் போடப்பட்டிருக்கோம் பரிசுத்த ஆவியினாலே. எதுக்கு? மீட்கப்படும் நாளுக்கென்று நாம் அச்சாரமாக பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் நாம் ரட்சிக்கப்பட்டு வந்திருக்கிறோம் என்பதை இந்த வசனத்தின் மூலமாய் நாம் கற்றுக்கொள்ளுகிறோம். அதை தான் நாம மீண்டும் அந்த ரோமர் 6ஆம் அதிகாரத்துக்கு மறுபடியும் வருவோம். இப்பதான் அதுங்க சப்ஜெக்டே அங்க வருது. ரோமர் 6ஆம் அதிகாரம் 3ல இருந்து வாசிங்க. கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக கவனிங்க. கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக கவனிச்சிங்களா? கிறிஸ்து இயேசுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்ற. அப்போ ஞானஸ்தானம் பெறுறது எதுக்கு? கிறிஸ்து இயேசுவுக்கு உள்ளாக, உள்ள போறதுக்கு, கிறிஸ்துக்குள்ளாக போவதற்கு ஞானஸ்தானம் பெற்ற நாம் அனைவரும் அவருடைய மரணத்துக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றதை அறியாமல் இருக்கிறீர்களா? அறிந்து கொள்ளுங்க. அறியாமல் இருக்கிறீர்களா? மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவன் உள்ளவர்களால் நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்துக்குள்ளாக்கும் ஞானஸ்நானத்திலே கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். தொடர்ந்து ஆதலால் அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டவர்களானால், அவர் உயிர்த்தெழுதலின் சாயலிலும் இணைக்கப்பட்டிருப்போம். அப்போ அவருடைய உயிர்த்தெழுதலின் சாயலில் நாம இணைக்கப்பட்டிருப்போம். உயிர்த்தெழுதல் சாயல்ல இணைக்கப்பட்டாதான் நம்ம யார் ஆயிடுவோம்? ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிய ரோமர் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல சொல்லிட்டு, அவர் உயிர் தேர்ந்ததுனாலே அவர் தேவனுடைய குமாரன் ஆனாராம். அது வரைக்கும் தேவனுடைய குமாரனா இல்லை. மாம்சம், மரியாளின் குமாரன், ஸ்ரீன் வித்து. வாசிங்க. மாம்சத்தின்படி தாவீதின் சந்ததியில் பிறந்தவரும். புரிஞ்சுக்கிட்டீங்களா? மாம்சத்தின்படி தாவீதின் சந்ததியில் பிறந்தவரும் பரிசுத்தமுள்ள ஆவியின்படி தேவனுடைய சுதன் என்று மரித்தோர் என்று உயிர் தேர்ந்ததினாலே, பரிசுத்த ஆவியினாலே தேவனுடைய சுதன் என்று, தேவனுடைய பிள்ளை என்று உயிர் தேர்ந்ததினாலே
பலமாய் ரூபிக்கப்பட்ட தேவகுமாரனாய் இருக்கிறார். தேவகுமாரனாய் இருக்கிறார். யாரு? ஆண்டவர் இயேசு கிறிஸ்தே உயிர் தெரிந்ததுனாலேதான் தேவனுடைய குமாரனா இருக்கிறார். அப்படியே மண்ணுல புதைச்சி அப்படியே போயிட்டு இருந்தாக்கா எல்லாரும் போலதான் போயிருப்பாரு. உயிரோடு எழுப்பப்பட்டார். நாமும் புதிதான ஜீவனுள்ள அவருக்குள் உயிர்த்தேதின் சாயலில் இணைக்கப்பட்டிருக்கிறோம். இப்ப நாம யாரு? அவர் தேவனுடைய குமாரன்னா நம்மளும் தேவனுடைய பிள்ளைகள், தேவனுடைய பிள்ளைகள். அப்போ நம்முடைய எல்லா காரியங்களையும் அவர் பார்த்துக்குவார். யாரு? அவர் பார்த்துக்குவார். ஆபிரகாம் சொன்னார், அப்பா எல்லாம் இருக்குதப்பா, ஆடு எங்க? அவர் பார்த்துக்கொள்வார். அவர் பார்த்துக்கொள்வார். ஆம், நம்முடைய வாழ்க்கையில என்ன குறைகள் நிறைகள் இருந்தாலும் அவர் பார்த்துக் கொள்வார். அவரிடத்துல நம்ம ஒப்பு கொடுத்துடணும். ஒப்பு கொடுத்தா தாங்க அவரு நம்மளை நடத்துவாரு. நானும் கொஞ்சம் செய்யறேன் அப்படின்னா முடியாது. இப்ப இந்த செல்லை கீழே போட்டேன், நானே குனிஞ்சு எடுக்கிறத விட ஒரு தம்பி எடுத்து கொடுக்குறாருனாக்கா அது என்ன அர்த்தம்? அவர் எடுத்து கொடுப்பாருன்னு எதிர்பார்க்கிறேன். நான் குனிகிறேன்னாக்கா அவர் விட்டுருவாரு. அதேதான் நம்முடைய தேவனும் அப்படித்தான் பண்ணுவாரு. அவர் செய்ய வருவாரு நமக்கு, அதுக்கு முன்ன நம்ம முந்திக்குவோம். என்னால முடியும். 2 பிள்ளைங்க, அப்பா பிள்ளைங்க, இது பிள்ளைங்க எதிர் வீட்டு பிள்ளைங்க அடிச்சுக்குது. அப்பா பார்த்துன்னு இருக்கிறாரு. ஐயோ போய் மடக்கணும்னாக்கா நம்ம பையன் தானே, அவனை அடிச்சுக்கிறான். அவருக்கு என்ன இருக்கும்? சந்தோஷம் இருக்கும். பரவாயில்ல, நம்ம பையன் தானே அடிக்கிறான். ஆமாங்க, நம்ம தேவனுடைய பிள்ளைகள். தேவன் நம்மை பாதுகாக்கணும். அவர் தான் நம்ம வழி நடத்தணும். அவருக்கு நம்ம ஒப்பு கொடுக்கணும். ஆகையினால பிரியமானவர்களே, நம்மை ஒப்பு கொடுக்கிறவர்களா இருக்க வேண்டும். 5ஆம் வசனத்துல, ஆதலால் அவருடைய மாம்சத்தின் சாயலில், அதாவது மரணத்தின் சாயலில் இணைக்கப்பட்டவர்களாய், ஆனால் அவர் உயிர்த்தெழுதலின் சாயலிலும் இணைக்கப்பட்டவர். 6ஆம் வசனம், நாம் இனி ரோமர் 6:6, நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு, நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு. ஊழியம்னா வேலை, ஊழியக்காரர் சொல்ல. பாவத்துக்கு ஊழியம் செய்யாத, பாவத்துக்கு நம்ம வேலை செய்யக்கூடாது. யாரா இருந்தாலும் பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு, பாவ சரீரம் ஒழிந்து போகும் பொருட்டாக, பாவ சரீரம் ஒழிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன் அவரோடு கூட சிலுவையில் அறியப்பட்டதென்று அறிந்திருக்கிறோம். ஆகவே நம்முடைய பழைய மனுஷன் அவரோடு கூட சிலுவையில அறையப்பட்டாச்சு. இப்ப பழைய மனுஷன் இல்லை. தாவீதின் சந்ததியில பிறந்த இயேசு இல்லை, உயிர் தெரிந்த தேவனுடைய குமாரன். அவர் தான் நமக்கு ரட்சகர். அதன் மூலமா தான் நமக்கு ரட்சிப்பு வந்தது என்பதை நாம் புரிந்து கொள்ளணும் என்பதை இந்த வசனத்துல பார்க்கிறோம். கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை நீங்க வாசித்தீங்கன்னா, அல்லாமலும் நீங்கள் கிறிஸ்துவை பற்றும் விருத்த சேதனத்தினாலே மாம்சத்துக்குரிய பாவ சரீரத்தை கலைத்து விட்டதினால், மாம்சத்துக்குரிய பாவ சரீரத்தை கலைந்து விட்டதனால் கையால் செய்யப்படாத விருத்த சேதனத்தை அவருக்குள் பெற்றீர்கள். கையால் செய்யப்படாத விருத்த சேதனத்தை அவருக்குள் பெற்றீர்கள். எப்படி இது? இததான் 12ஆம் வசனத்தை சொல்றேன். இததான் 12ஆம் வசனத்தை சொல்றேன். தொடர்ந்து வாசி. ஞான ஸ்நானத்திலே பழைய மனுஷனே விருத்த சேதனம், மாம்சத்தினால் செய்யப்பட்ட விருத்த சேதனம் அல்ல, ஆவியினால் செய்யப்படுகிற விருத்த சேதனம். வாசிங்க. 12. ஞான ஸ்நானத்திலே அவரோட கூட அடக்கம் பண்ணப்பட்டவர்களாகவும், அதிலே அவரை மரித்தோர் எழுப்பின தேவனுடைய செயலின் மேலுள்ள, தேவனுடைய செயல் அங்க நடக்கிறது. அவரோடு கூட ஞானஸ்தானத்துல அடக்கம் பண்ணப்படுகிறோம். தேவனுடைய செயல் அங்கு நடக்கிறது. என்ன செயல் நடக்குது? பழைய மனுஷனை தூக்கி போட்டுட்டு புதிய மனுஷனை வைத்து வெளியே அனுப்புற பைபாஸ் நடக்குது. பழைய லைன்ல அடைச்சிடுச்சு, புது லைன் எடுத்து ஜாயின் பண்ணி உள்ள வச்சு செட் பண்றாங்க. அதுதான் அங்க 3 டாக்டருங்க வராங்க. அதுதான் நான் ஏற்கனவே ஞானஸ்தானத்தில் சொல்லுவேன், த ஆப்ரேஷன் ஆஃப் காட். நீங்க ஆங்கில புஸ்தகத்துல படிச்சீங்கன்னா அந்த வசனம் வார்த்தை வரும். தேவனுடைய செயல் என்கிற இடத்துல
இங்கிலீஷ்ல படிச்சீங்கன்னா த ஆப்ரேஷன் ஆஃப் காட்னு வரும். யார்கிட்ட இருக்கா பைபிள்? இங்கிலீஷ் பைபிள் வாட்ஸ்அப்ல இதுல இருக்குமே, செல்லுல இருக்கு, வாசிங்க. ஏன்னா அதை கன்ஃபார்ம் பண்ணிடலாம், நாங்கள் கூட தப்பா சொல்லக்கூடாது. வாசிங்க. கொலோசியர் 2:12. நேரம் கடந்துச்சா? கொஞ்சம் டைம் கொடுங்க, எனக்கு முடிச்சிடுறேன். கொஞ்சம் கிரேஸ் டைம் கொடுங்க, ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்துக்கிறேன். முடிச்சிடுறேன். வாசிங்க ஐயா. இல்லையா? In baptism, in which you also we are raised with him, not faith in the working of God, who raised him from the dead. அங்க ஒர்க்கிங் ஆஃப் காட்னு வருது. நீங்க இன்னொரு பைபிள்ல படிச்சீங்கன்னா buried with him in baptism, wherein also we are raised with him through the faith of the operation of God. அது அங்க ஒர்க்கிங், அந்த அது என்ன மொழிபெயர்ப்பு இங்க பாருங்க, ஆபரேஷன் ஆஃப் காட். அவருடைய வேலை நடக்குது. தமிழ்ல செயல் என்று சொல்றோம், தேவனுடைய செயல். ஆகையினால த ஆபரேஷன் ஆஃப் காட் உள்ள இருக்கிறத எடுத்து போட்டு புதிதாக வைத்து தேய்க்கப்படுகிறது. அதுதான் புதிதான ஜீவனங்களாய் ஞானஸ்தானத்தினாலே அவரோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டவர்களாகவும் உள்ள போயிட்ட பழைய மனுஷன், அதிலே அவரை மரித்தொழுந்து எழுப்பின தேவனுடைய செயலின் மேல் உள்ள விசுவாசத்தினாலே அவரோடு கூட எழுந்தவர்களாகவும் இருக்கிறீர்கள். அதைத்தான் 3:1 சொல்றாரு. கிறிஸ்துவுடனே கூட எழுந்தது உண்டானால், கிறிஸ்துவுடனே கூட எழுந்தது உண்டானால், கிறிஸ்து தேவனுடைய வலது பாரசத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள். எதை தேடுங்க? மேலானவைகளை தேடுங்கள். இன்னும் நீங்க பூமியே பார்த்துன்னு இருக்காதீங்க. பன்றி பூமியே தான் பார்த்துன்னு இருக்கும். எப்ப தெரியுமா வானத்தை பார்க்கும்? சாகும் போது தான் வானத்தை பார்க்கும். ஏன்? 4 காலையும் கட்டி நடுவில் ஒரு கொம்பை போட்டு 2 பக்கம் 2 ஆளை தூக்கின்னு போவோம். அப்பதான் பார்க்கும், ஓ இப்படி கூட ஒண்ணு இருக்குதா. நம்முடைய வாழ்க்கை அப்படி இருக்கக்கூடாது, பூமியே பார்த்துட்டு இருக்கக்கூடாது. நம்முடைய ஜீவியம் பூமியில இருந்தது, இப்ப எதை பார்க்கணும்? வானத்தை பார்க்கணும் என்பதை இந்த வசனத்திலே நாம் கற்றுக்கொள்ளுகிறோம் என்பதை இந்த வேலையில புரிந்து கொள்வோம். தொடர்ந்து நீங்க 3ஆம் அதிகாரத்துல 9-10 வசனத்தை நீங்க வாசிங்க. ஒருவருக்கொருவர் பொய் சொல்லாதிருங்கள், பழைய மனுஷனையும் அவன் செய்கைகளையும் கலைந்து போட்டு தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கொப்பாய் பூரண அறிவு அடையும்படி புதிதாக்கப்பட்ட மனுஷனை தரித்துக் கொண்டிருக்கிறீர்களே. கலாத்தியர் 3:27 சொல்ற, யாரெல்லாம் ஞானஸ்தானம் பெற்றுக் பண்ணியோ அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்துக் கொண்டிருக்கிறீர்களே. தரித்துக் கொள்ளுங்கன்னா நம்ம புடான் கிரைஸ்ட், அதை நம்ம போர்த்தி கொண்டிருக்கிறோம். ஆகையினால இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில நாம் நிதானித்து பார்க்க வேண்டியது அவசியம். ஆகையினால நான் என்னுடைய கடமை சொல்ல வேண்டியது அவசியமா இருக்கிறது. இந்த வார்த்தைகளை இன்றைக்கு உங்கள் மத்தியில பேசுவதற்கு அடியானுக்கு இந்த ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அதுதான் சொல்ற கொலோசியர் 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துல சொல்றார், ஒருவன் கிறிஸ்துக்குள் இருந்தால். இப்போ நம்ம அந்த கன்க்ளூஷன் வந்துடும். ஒருவன் கிறிஸ்துக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான், பழையவைகள் ஒழிந்து போச்சு. ஞானஸ்தானத்துல ஆபரேஷன் பண்ணி தூக்கி போட்டாரு. பழைய மனுஷன் அங்க இல்ல, புதிய மனுஷனை தரித்து கொண்டு இருக்கிறோம் என்பதை நாம் புரிந்து கொண்டு இனி வருகிற காலத்துல நாம் எப்படி இருக்கணும்? கிறிஸ்து இயேசுக்குள்ளாக புதிதாக்கப்பட்ட மனுஷனை தரித்து கொண்டவர்களாய் வாழ நம்மை நாமே தகுதிப்படுத்திக் கொள்வோம். அவன் தன் சுய கிரியைகளை சகரியா 1:4, கலாத்தியர் 6:4 இந்த வசனங்களை கவனத்தில் வைத்துக் கொள்ளுங்க. தேவனுடைய கிருபை நம்மோடு கூட இருக்க. நம்ம பழைய மனுஷனை இன்னிலேருந்து வகிச்சிருவோமா? புதுசாக ஞானஸ்தானம் எடுத்துவங்களுக்கு இல்லை.
பழைய மனுஷனுக்கு கூட சொல்றான். முன்னால இருந்த கிறிஸ்துக்குள்ள இருக்கிற எனக்கு கூட சொல்றேன், பழைய மனுஷனை நம்ம கலைந்து போடுறோம், புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொள்ளும். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். இந்த பொறுமையான கவனத்துக்கு நன்றி. ஆமாம்.